இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான சப்பாத்தி கிழங்கு. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி சுவையாக சமைக்கலான்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். 2 பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டாக நறுக்கி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி தோலை உரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் 2 வெங்காயமாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, லவங்கப்பட்டை 2, இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நச்சு வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நிலக்கடலை, 4 டீஸ்பூன் எண்ணெய், லவங்கம், பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய் போடையில கவனமாக போடுங்க, மேலே எண்ணெய் தெரிச்சிடாம. நிலக்கடலை பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க அப்படியே கையினாலேயே பிச்சு பிச்சு போடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கங்க. நிறைய ஊற்றிட வேணாம். தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு தடவை கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. சப்பாத்தி கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.